இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை ஒரு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஐஃபோன் மாதிரி மாற்றுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அன்பால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஆசை இருக்கும், ஆனால் அதை வாங்குறதுக்கான பணம் நம்மகிட்ட இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் இருப்பாங்க, அதில் iOS 9 லான்ச்சர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதில் iOS 10 லான்ச்சர் ஹச்டி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. திரும்ப ப்ளே ஸ்டோர் இருப்பாங்க. இப்போது நோட்டிஃபை அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி லான்ச்சரையும் இப்போ எத்தனை இந்த ஆப்பையும் எனபிள் பண்ணுங்கள். திரும்ப நீங்கள் ப்ளே ஸ்டோர் இருப்பாங்க. இப்போ கண்ட்ரோல் பேனல்ன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. திரும்ப நீங்கள் ப்ளே ஸ்டோர் இருப்பாங்க. இப்போ நமக்கு iOS கீபோர்டு வேணும், ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸில் போங்க. அதில் இன்புட் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய் ஆப்பிள் கீபோர்டை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போது திரும்ப நீங்கள் ப்ளஸ் எடுப்போங்க. அதில் iOS லாக்கரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் பாஸ்கோடு லாக் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அதில் பின் நம்பர் செட் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம ப்ளஸ் ஸ்டோர் போய் அசிஸ்டிவ் டச் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருந்த ஜெட் லாக்கர் அப்படின்ற அப்ளிகேஷன்களை போய் செட் லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிஃபால்ட்ற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் பியூர் ஐஃபோன் மாதிரியே மாறி இருக்கும். இந்த வீடியோ மூலமா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குற இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ தேவைப்பட்டாலும் அதை கமெண்டில் கேளுங்க. நாங்கள் அடுத்த சனிக்கிழமை உங்களுடைய கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஓகே, நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.